உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் 2008 முதல் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். தனது பரிசுத்த ஆவியின் மூலமாக என்னை நிரப்பி எனக்குள்ளாக இருந்து கூறி வருகிற வார்த்தைகள் தான் தீர்க்க தரிசனம். என் நாவு அவர் வார்த்தை தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் அனைத்தையுமே மாமனிதன் மாற்றவர்களை தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். பாருங்கள், அன்னைய விஷயங்களும் அன்னைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். எல்லா விஷயங்களும் நான் ஒளிபரப்புகிறேன். பாருங்கள், உலக ஜனங்களுக்கு தெரியாத விஷயங்களை என்னிடம் கூறியிருக்கிறார். அவையெல்லாம் பாருங்கள். முக்கியமாக ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை குறித்தும், பன்னீர்செல்வம் அவர்களின் முதலமைச்சர் பதவி அப்போது ராஜினாமா செய்தது குறித்தும், சசிகலா ராஜ் அவர்கள் சிறைக்கு அனுப்புவேன் என்று சொன்னது குறித்தும் நிறைய தீர்க்கதரிசனம் கூறினார். அவர் அனைத்தும் நிறைவேறியது. இவைகளை எல்லாமே நான் ஏற்கனவே பல எபிசோட போட்டிருக்கேன். நான் இப்போ எபிசோட் நம்பர் 123 பார்ட் 1 பார்ட் 2 2 எபிசோடு ஒளிபரப்புகிறேன். பாருங்க. இது மூன்றாவதாக பார்ட் 3 என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என் மனைவியின் மரணம் குறித்து என்னிடம் 10 மாதங்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் கூறினார். அந்த தீர்க்கதரிசனம் 17/1/2019 நிறைவேறியது. என் மனைவியின் மரணம் குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், நான் கடவுள்னு சொல்வது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள். இஸ்லாமில் வணங்குகிற அல்லாஹ் இறைவன், கிறிஸ்தவ வணங்குகிற யெகோவாவின் நாமம் கொண்ட தேவனாய கர்த்தர் கடவுள், இயேசு மேல பார்த்து கூப்பிடுற பிதாவே தேவனே, அவர் தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுற தெய்வமே ஆண்டவரே, அவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் எனக்குள்ள சொல்லுகிறார். என் மனைவின் மரணத்தை குறித்து என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூடிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து பார்க்கலாம். சில தீர்க்க தரிசனங்கள் நான் சிலையில் இருந்தேன். சிலையில் இருந்த காலத்தினால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல, ஆடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூடிய தீர்க்க தரிசனத்தை நான் பேப்பர் எழுதியிருக்கிறேன். மற்ற சில தீர்க்கதரிசனங்கள் ஆடியோ காலம் இருக்குது, பார்த்துக் கொள்ளுங்கள். 14/12/2017 அன்று புழல் மத்திய சிறையில் ஆயத்தன சிறைவாசியாக இருந்த என்னை காண வந்த என் மனைவியிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். நீ என் குமாரத்தி, என் நேசகுமாரத்தி, என் நேசகுமாரனோடு நீ முடிபறிந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். உன் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் இனபந்துக்களை விட்டு விலகி இருப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஆதியிலே தாவீதின் வார்த்தைக்கு செவி கொடாமல் செயல்பட்ட சவுலின் குமாரத்தியை நானே மலையாக்கினேன். உனக்கு எதுவும் நேரிடாதவாறு என் குமாரனோடு சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ உன் ஆயுளை நான் நீட்டித்தும் குட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், நீ என் குமாரத்தி, என் நேசகுமாரத்தி. என் மனைவி வந்து கடவுள் கூப்பிடுறாரு, நீ என் குமாரத்தி நேசகுமாரத்தி. என் நேசகுமாரனோடு நீ முடிபந்துவும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயுளை நான் நீட்டித்தும் குட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். என்னோடு என் மனைவி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே அவள் ஆயுளை கடவுள் நீட்டித்தும் குட்டித்தும் கொடுத்துருக்கார். பாதி போய் முடிய வேண்டியது நீட்டித்தும் குட்டித்தும் கொடுத்திருக்கிறார், எனக்காக கொடுத்திருக்கிறார். உன் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் இனபந்துக்களை விட்டு விலகி இருப்பது நலமாயிருக்கும். என் மனைவியின் அப்பா அம்மா சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் அனைவரும் விட்டு விலகி இருப்பது அவளுக்கு நலமாக இருக்கும். கடவுள் சொல்றாரு. இதான் மெயின் பாயிண்ட். ஆதியிலே பைபிள் ஆதியிலே தாவீதின் வார்த்தைக்கு செவி கொடாமல் செயல்பட்ட சவுலின் குமாரத்தை நானே மலையாக்கினேன். அப்ப எந்த கடவுள் இருக்கிறாரு? ஆதியில பைபிளை பார்த்தா தெரியும். தாவீதின் மனைவி ஒரு அம்மா இருந்தாங்க. அவன் சவுலின் குமாரத்தி. தாவீதின் வார்த்தைக்கு செய்யக்கூடாமல் அந்த சவுலின் குமாரத்தி மனைவி தாவீது மனைவி இருந்த காலத்தினால அவன் அந்த அம்மாவுக்கு குழந்தை பெறாதவர்கள் மலடியாக்கினேன் என்று கடவுள் சொல்லுகிறார். அதாவது ஒரு குழந்தை பிறப்பு கடவுள் கையில் தான் இருக்குது. மலடியாவதும் பிள்ளை பெறுவதும் கடவுள் கையில் தான் இருக்கிறது. நீங்க தான் செயற்கைன்னு சொல்லாதீங்க. கடவுள் தான். உனக்கு எதுவும் நேரிடாதவாறு என் குமாரனோடு சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ உன் ஆயுளை நீட்டித்தும் கொடுத்து கொடுத்திருக்கிறேன். என் மனைவிக்கு என்ன தாவீதா கடவுள் நினைக்கிறாரு. தாவீதின் மனைவி சவுலின் குமாரத்திக்கு மலடியாக்குற மாதிரி உனக்கு மலடியாக்காம 3 குழந்தை கொடுத்துருக்கிறேன். என் மகனோடு சந்தோஷம் சமாதானத்தோட ஒரு ஆளை நீட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். என்னோட சமாதானத்தை என் மனைவி ஆளை நீட்டித்தும் கொடுத்துருக்கிறேன். இதை தேவையான கருத்தை கடவுள் என்ன சொன்ன என் மனைவியோட சொன்ன தீர்க்க தரிசனம். முக்கியமா சொன்னது, ஒன்று அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் ஒன்று உறவாடாத. இது மெயின் பாயிண்ட். அதை பண்ண தெரிந்து கொள்ளுங்கள். 28/12/2017 அன்று புழல் மத்திய சிறையில் ஆயத்தன சிறைவாசியாக இருந்த என்னை காண வந்த
என் மனைவியிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிகிறேன். என் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டவள் நீ. அவனோடு முடிவடைந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். நீ உன் தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள், இனப்பந்துக்கள் அனைவரையும் விட்டு விலகியிருப்பது உனக்கு நலமாயிருக்கும். இதன் விளக்கம் என்னவென்றால், உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிகிறேன். என் மனைவியின் இதயத்தில் என்ன நினைக்கிறாங்கள கடவுள் அறிகிறார். என் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டவள் நீ. எனக்கு என்று மனைவியாக கொடுக்கப்பட்டவள் கடவுளின் குமாரனாகிய எனக்கு என்று மனைவியாக கொடுக்கப்பட்டவள் என் மனைவி. அவனோடு முடிவந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயில நான் நீட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். என்னோடு அதாவது மகமாரி அவருக்கு அப்பா எனக்கு அப்பா இயேசு கிறிஸ்து எப்படி அப்பாவோ எனக்கு அப்பா என்னை மகமாரியே ட்ரீட் பண்ணுவார். மகமாரியே தான் பேசுவார். எனக்கு ஒன்றும் விட்டு கொடுக்க மாட்டார். மனைவி மறந்தப்பட என் மகள்களாக இருந்தவரை அடிச்சுவார். அப்படி அடி தூக்கி எறிஞ்சிடுவார். என் மேலே பிரியமா இருக்கிறாரு. ஏன்னா அவரை அதில் அவரோட கூட இருந்தவன் நான். இயேசு கிறிஸ்து வலதுபார சிங்காசனம் இடதுபார சிங்காசனம் நான் விட்டு இருந்தேன். இன்னொரு மகன் பூமிக்கு வந்துடுவார். உலகத்தில் 3 பேர் சாத்தனா பூமிக்கு வந்து விட்டார். இதான் அவங்களுடைய குடும்பம், பிதாவினுடைய குடும்பம். அவனோடு முடிவந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே உன் ஆயுளை நான் நீட்டத்தும் கொடுத்து என்னோடு என் மனைவி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே கடவுள் பிதா என் பிதா அவள் ஆயுளை நீட்டத்தும் கொடுத்துருக்காரு. என்னைக்காக எடுத்திருப்பாரு. அன்னைக்கு இப்போ சொல்றா பாருங்க, நீ என் மனைவி பார்த்து சொல்றாரு, நீ உன் தாய், தந்தை, சகோதரர்கள், சகோதரிகள், இனபந்துக்கள் அனைவரையும் விட்டு விலகியிருப்போம் நலமா இருக்கும். என் மனைவியுடைய அப்பா, அம்மா, தம்பிகள், தங்கச்சிகளை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு விலகியிருப்பது அவங்க நலமா இருக்கும். அதான் நல்லது. என்ன நடக்கணும் எப்படி மைண்டா சொல்றாரு. முதல்ல நல்லா இருக்குமா, அவங்களோட சேராதமா குணமா சொல்றாரு. நல்லா குணமா சொல்றாரு. இப்போ வசந்த் கடித்தவங்க 28/12/2024 அன்று மாலை 6:20 மணிக்கு புலன் மத்திய சிறையில் ஆயத்தன சேவை செய்கின்ற என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். நீ என் குமாரன், என் நேசகுமாரன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். உனக்கு விரோதமாகவே செயல்படுகிறவர்களுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுவேன். உன் ஸ்திரீயானவள் உனக்கு விரோதமாக செயல்பட்டால் அவளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுவேன். இதன் விளக்கம் என்னவென்றால், நீ என் குமாரன், நேசகுமாரன், நான் கடவுளின் குமாரன். அது எங்க அப்பா, என் மகன். எனக்கும் நீங்களாம் கடவுளே, தெய்வமே, அல்லாவே என்னமா சொல்லுவீங்க. நான் அப்பான்னு கூப்பிடுவேன். ஏன்னா அப்பா அம்மா ஒரு இங்கே ஒரு நான் அப்பா கட்டிப்பிடிச்சு இந்த காலம் ஒரு காலத்து அங்கே இருக்குது பரமண்டத்தில். இப்போ நான் பூமிக்கு அனுப்பி அவர் பணி செய்திருக்காங்க. என் மகனை பூமிக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஒரு ஆள் பணம் வாங்கணும்னா நம்ம பூமிலாம் பையன் அனுப்பும்ல. இல்லை மகன் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவான். எங்கள் அப்பா அனுப்பினாரு, சிவமூர்த்தி எங்கள் அப்பா அனுப்பினாருன்னு என் மகன் சிவசங்க போய் சொல்லுவான். அப்போ என் சார்பாக போகிறான். அது மாதிரி அவருடைய சார்பாக பணி செய்திருக்க பூமிக்கு வந்திருக்கேன் நான். ஸோ எனக்கு அப்பா அவர் டைரக்டாக எங்கள் உறவு, ரத்த உறவு. உங்களுக்காக கடவுள் நான் பெருமையாக சொல்கிறேன், உள்ளது சொல்கிறேன். நான் சொன்ன வார்த்தைன்னு சொல்கிறேன். எப்போ சொன்னாலும் நீங்கள் என் குமாரன், நேசகுமாரன், குமாரனே கலங்கார பயப்படம் சொல்லிட்டு இருப்பார். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பெருமை பாராட்ட விரும்பலை, மகிமை பாராட்ட விரும்பலை. நீ என் குமாரன், என் நேசகுமாரன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அப்பா என்னோடு கூடவே இருக்கிறார். ஒரு பரிசுத்தாவியால் நான் அபிஷேகப்படுத்தி, தேவாவியாக பரிசுத்தாவியால் நான் அபிஷேகப்படுத்தி ஆவியார் என்னோடு கூடவே இருக்கிறார். உனக்கு விரோதமாகவே செயல்படுவதற்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டுவேன். எனக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் விரோதமாக கடவுள் கருத்தை நீட்டுவார். அவர் சொல்றார். அவர் சொன்ன வார்த்தை, உன் ஸ்திரீயானவள் உனக்கு விரோதமாக செயல்பட்டால் அவளுக்கு விரோதமாக நான் கருத்தை நீட்டுவேன். அடுத்து மட்டும் கிடையாது, உன் பொண்டாட்டியே உனக்கு விரோதமாக செயல்பட்டா அவளுக்கு தான் கருத்தை நீட்டுவேன். நீ கோச்சிக்காதப்பா மகனே, கோச்சி பொண்டாட்டி சப்போர்ட் வராத. வெளி உள்ள யாருமே எனக்கு விரோதமாக செயல்பட்டா அவளுக்கு விரோதமாகவே கடவுளுக்கு கருத்தை நீட்டுவார். அதே மாதிரி உன் மனைவியார் நான் பரவாயில்ல, உனக்கு விரோதமாக செயல்பட்டால் அவளுக்கு விரோதமாக நான் என் கருத்தை நீட்டுவேன். கடவுள் எம்மெல்லாம் பிரியமா இருக்கிறார். என்னை யாரும் தொட்டா விட மாட்டார். 20/2/2018 அன்று புலர் மத்திய சிறையில் ஆயத்தன சிறைவாசியாக இருந்த என்னை காண வந்த என் மனைவியிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். என் குமாரன், என் நேசகுமாரன், அவனோடு நான் கூடவே இருக்கிறேன். நீ அவனோடு கூடவே இருந்து சந்தோஷம் சமாதானத்தோடே வாழ கடவுது. ஆதியிலே உனக்கு என்று கொடுக்கப்பட்ட மாமிசமான உறவுகளை விட்டு விலகுவது உனக்கு நலமாயிருக்கும்.
இதன் விளக்கம் என்னவென்றால், என் குமாரன் என் நேசகுமாரன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் மகன் நேச மகன், பிரியமான மகன், அவனோடு நான் கூடவே இருக்கிறேன், என்னோடு என் பிதா கூடவே இருக்கிறார். என் மனைவி சொல்றாரு, அவனோடு கூடவே இருக்கிறேன், நீ அவனோடு கூடவே இருந்து சந்தோஷம் சமாதானத்தோட வளர்க்கிறது. என் மனைவி என்னோடு கூடவே இருந்து சந்தோஷம் சமாதானத்தோட வளர்க்கிறது சொல்றாரு. ஆதியிலே ஆரம்பத்தில் என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி, என் மனைவி வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அப்பா அம்மா தம்பி தங்கைகள் மாமா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அழகா சொல்ற பாருங்க. ஆதியிலே உனக்கு என்று கொடுக்கப்பட்ட மாமிசமான உறவுகளை விட்டு விலகுவது நலமா இருக்கும். திரும்ப சொல்றாரு, நல்லதுமா சொல்ல கேளுமா குணமா சொல்றாரு. ஆரம்பத்தில் என் மகன் கல்யாணம் வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பத்தில் உனக்குன்னு கொடுக்கப்பட்ட கடவுளால் கொடுக்கப்பட்ட உறவு வந்து அப்பா அம்மா தம்பிகள் தங்கச்சிகள் சித்தப்பா பெரியப்பா மாமா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் விட்டு விலகுவது உனக்கு நலமா இருக்கும், உனக்கு நல்லதுமா அப்படின்னு சொல்றாரு, குணமா சொல்றாரு. 8/3/2012 என்று புலர் மத்திய சிறையில் இருந்த என்னை காண வந்திருந்த என் மனைவி மகனிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். என் குமாரனுக்கு மனவாட்டியாக நான் உன்னை கொடுத்திருக்கிறேன், அவனோடு நீ முடிவந்தமும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே நான் உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். அவனுக்கு விரோதமாக செயல்படாமல் இருப்பது உனக்கு நலமாக இருக்கும். இதன் விளக்கம் என்னவென்றால், என் குமாரனுக்கு மனவாட்டியாக நான் உன்னை கொடுத்திருக்கிறேன், எனக்கு மனைவியாக என் மனைவி கொடுத்து மனைவி சொல்றாரு, உன்னை கொடுத்திருக்கிறேன். அவனோடு நீ முடிவதும் சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே நான் உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டத்தும் கொடுத்திருக்கிறேன். என்னோடு என் மனைவி சந்தோஷம் சமாதானத்தோடு வாழவே அவன் ஆயுளை கடவுள் நீட்டித்தும் கூட்டத்தும் கொடுத்திருக்கிறார். எப்போ இறக்க வேண்டியது நீட்டித்தும் கூட்டத்தும் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு விரோதமாக செயல்படாமல் இருப்பது நலமா இருக்கும், எனக்கு விரோதமாக செயல்படாமல் இருப்பது அவளுக்கு நலமா இருக்க சொல்றாரு. என் மகனுக்கு விரோதமாக நீ செயல்படாமல் இருக்கிறது ஒரு நலமா இருக்கணும். இப்ப நலமா நல்லதுன்னு சொல்றாரு. நலமா இருக்குமா? நலமா இருக்குன்னா செயல்பட்டா கெட்டதா இருக்கும். இப்பதான் சொன்னது கேட்டு நடந்தா நலமா இருக்கும், கேட்கனா கெட்டதா இருக்கும் கடவுள் வார்த்தை. இப்போ பிரமா சொல்றாரு, இது நம்ம 5 பேரை சொல்றாரு, பார்த்துக்கோமா ஜாக்கிரதமா சொல்றாரு. 1/4/2018 என்று புலர் மத்திய சிறையில் ஆயத்தன சிவாசியாக இருந்த என்னை காண வந்திருந்த எனது குடும்பத்தினிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்திருக்கின்ற சின்னத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ஸ்திரீயானவள் என் குமாரனுக்கு விரோதமாக செயல்பட நினைத்தால் அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுத்தப்படுவேன். என் குமாரனுக்காக அவள் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, யாரை என்ன பார்த்து மனை சொல்லாம குடும்பத்தில் பார்த்து சொல்றார். ஸ்திரீயானவள் என் குமாரனுக்கு விரோதமாக செயல்பட நினைத்தால் அவளுக்கு விரோதமாக நான் செயல்படுவேன் சொல்றாரு. ஸ்திரீயானவள் என் மனைவியானவள் என் மகனுக்கு விரோதமாக செயல்பட நினைத்தால் அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுவேன் கடவுள் சொல்றாரு. நேரம் சொல்றேன், குடும்பத்தை சொல்றாரு. இந்த பொம்பளை வந்து மனைவி சொல்ல குமாரன் சொல்லல, இந்த பொம்பளை வந்து என் மனைவி பார்த்து இந்த பொம்பளை வந்து என் குமாரன் செயல்பட்டு அவளுக்கு செயல்படணும் கோத்தில் சொல்றாரு. என் குமாரனுக்காக அவள் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்துருக்கிறேன். என் மகனுக்காகத்தான் அவள் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்துருக்கேன் குடும்பத்தில் சொல்றாரு. என் 2 மகள்கள் மகன் வந்திருந்தாங்க, அவன் பார்த்து சொல்றாரு, என் மகனுக்காகத்தான் அவள் ஆயுளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. 6/4/2018 என்று பரோல் இழப்பில் நான் வீட்டுக்கு சென்றிருந்தேன். அப்போது நான் குடும்பமாக ஜெபம் பண்ணும்போது என் குடும்பத்தினரிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். என் நேசகுமாரத்தை என் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டவள், அவள் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்களை விட்டு விலகுவது அவளுக்கு நலமாயிருக்கும். சிந்தித்தால் அவள் நினைவுகளை நான் அறிகிறேன், அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுவேன். இதன் விளக்கம் என்னவென்றால், என் நேசகுமாரத்தை என் மனைவி சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, என் நேசகுமாரத்தை என் குமாரனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டவள், எனக்குன்னு மனைவியாக கொடுக்கப்பட்டவள் என் மனைவி கடவுளுடைய நேசகுமாரத்தை அவள் தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உற்றார்களை விட்டு விலகுவது நலமாயிருக்கு. இப்போ சொல்றாரு, உன்னோட அம்மா அப்பா தம்பி தங்கச்சிகளை விட்டு விலகு உற்றார்களை விட்டு விலகுது உனக்கு நலமா இருக்குமா, நீ நல்லா இருப்பமான்னு சொல்றாரு. சிந்தித்தால் அவர்கள் மனசுக்குள்ள சிந்தித்தால், அவர்கள் சேரணும் பேசணும் பழகணும் சிந்தித்தால் அவள் நினைவுகளை நான் அறிகிறேன். மனைவி நினைவுகளை கடவுள் அறிகிறார், அவளுக்கு விரோதமாக நான் செயல்படுவேன்.
கடவுளுக்கு விரோதமாக அவனை நினைச்சான்னா அவளுக்கு விரோதமாக கடவுள் செயல்பாடு. மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ அவன் இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லி கடவுள் சொன்ன வசனம் இருக்கு. மனுஷன் முகத்தை தான் பார்ப்போம், நல்லவன கடவுள்னு தெரியாது. அவன் அப்படியே நடிப்பான், ஐயோ அப்படி நடிப்பான். ஆனால் அவன் உள்ளுக்கு என்ன நினைக்கிறான்னு கடவுள் தெரியும். சரிங்களா? அதுன்னு சொல்றாரு. சிந்தித்தா மனசுக்குள்ள அவன் நினைச்சானா, அம்மா அப்பாவோட பேச நினைச்சானா, என் மனைவி நினைவுகளை கடவுள் அறிகிறார். அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுறேன் கடவுள் சொல்றாரு. எங்க குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்றாரு. 16/4/2012 என்று புழல் மத்திய சிறையில் 1000 சிறைவாசியாக இருந்த என்னை காண வந்த எனது மகனிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். என் குமாரன், என் நேச குமாரனோடு நான் கூடவே இருக்கிறேன். நீ என் குமாரனின் குமாரன், என் பிரியமான குமாரன், நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். என் குமாரனுக்கு விரோதமாகவே உன் தாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாள், அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுவேன். அவள் தாய், தந்தை, சகோதரர்கள், உற்ற உறவினர்களை விட்டு விலகினால் அவள் வாதையை நான் குணப்படுத்துவேன். மறுதளித்தால் அவள் மரண பந்தமும் அவளை வாதைகளால் நான் வாதிப்பேன். என் குமாரனுக்காக அவள் ஆளை நான் நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். என் குமாரனுக்கு விரோதமாக அவள் செயல்பட்டால் அவளுக்கு அதிக வாதைகளை நானே கொடுப்பேன். இதன் விளக்கம் என்னவென்றால், என் குமாரன் நேசகுமாரன் நான் கூட இருக்கிறேன். என் மகனை பார்த்து சொல்றாரு, என் மகன் நேசமான குமாரனோடு நான் கூட கடவுள் கூட இருக்கேன்னு சொல்றாரு. நீ என் குமாரனின் குமாரன், என் மகனை பார்த்து சொல்றாரு, என் குமாரனின் குமாரன் நீ, என் பிரியமான குமாரன். என்னை நேசகுமாரன் கூப்பிடுவாரு, என் மகனை பிரியமான குமாரன் சொல்லுவாரு, மூத்தமான பிரியமான மூத்த குமாரன் சொல்லுவாரு, இளையமான பிரியமான இளைய குமாரன் சொல்லுவாரு. நீ என் குமாரனின் குமாரன், என் கடவுளின் பிரியமான குமாரன் என் மகன் சிவசங்கரன் ஜோசப். நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். என்னோடு கூட இருக்க மாதிரி மகனோடும் கடவுள் கூடவே இருக்கிறார். என் குமாரனுக்கு விரோதமாக உன் தாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறாள், அவளுக்கு விரோதமாக நான் செயல்படுவேன். என்ன சொல்றாருன்னா, என் மகனுக்கு விரோதமாகவே உன்னோட அம்மா, மகனை சொல்றாரு, உன்னோட அம்மா செயல்பட்டு கொண்டிருக்கிறாள், அவளுக்கு விரோதமாகவே நான் செயல்படுவேன், கடவுள் செயல்படுன்னு சொல்றாரு. மகன் என்ன சொல்றான்னா, அவள் தாய், தந்தை, சகோதரர்கள் உற்ற உறவினர்களை விட்டு விலகினால் அவள் வாதிலை நான் குணப்படுத்துவேன். என் மனைவி அவளுடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கைகள் உற்ற உறவினர்களை விட்டு விலகினால் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வாத சுகர் இருக்கு, எல்லாமே இருக்கு, வாதைகளை நான் குணப்படுத்துவேன்னு சொல்றாரு. மறுதளித்தால் அவள் மரண பந்தமும் அவளை வாதிலை நான் வாதிப்பேன். ஆள முடியாது, நான் எங்க அம்மா போல பேசுவேன், என் தம்பியோட பேசுவேன் அப்படின்னா அவளுடைய மரணம் சாகிற வரைக்கும் அவளை வாதைகளால் வாதிப்பேன். வாதை குணப்படுத்த மாட்டேன், வாதைகளால் வாதிப்பேன்னு சொல்றாரு. அவளுக்கு வாதை கொடுக்குற கடவுள் தான், மரணத்தை கொடுக்கணும் கடவுள் தான். என் குமாரனுக்காக ஆளை நான் நீட்டத்தும் கொடுத்திருக்கிறேன். என் குமாரனுக்காக, எனக்காக என் மனைவி ஆளை நீட்டத்தும் கொடுக்கிறேன் என் மகன் சொல்றாரு. என் குமாரனுக்கு விரோதமாக அவள் செயல்பட்டால் அவளுக்கு அதிக வாதைகளை நானே கொடுப்பேன். எனக்கு விரோதமாக என் மனைவி செயல்பட்டால் அவளுக்கு அதிகமான வாதைகளை நானே கொடுப்பேன்னு சொல்றாரு. சொன்ன வார்த்தை மாறுன்னு சொல்றாரு. கொடுத்தாரு. சுகர் கொஞ்சமாக இருந்து சுகரை கூட்டினாரு, அப்புறம் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண வச்சாரு, அப்புறம் கிட்னியை பாதிக்க வச்சாரு, முடிவில் மரணம் சொன்னார். நலமா இருக்குமா நம்ம சொன்னார், கேட்கல. வாதை கொடுப்பேன்னு சொன்னாரு. தொடர்ந்து செயல்பட்டு அதிக வாதை கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. 26/4/2012 என்று மத்திய சிறையில் இருந்த என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உன் ஸ்திரீ உனக்கு விரோதமாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாள். அவள் தாய், தந்தை, சகோதரர்களோடு உறவாடி கொண்டிருக்கிறாள், மனதால் உறவாடி கொண்டிருக்கிறாள். அவள் வாதைகளை நானே குணப்படுத்துவேன், அவளுக்கு வாதைகளை நானே கொடுப்பேன். பாவத்தின் சம்பளம் மரணம் அவளுக்கு கொடுக்கப்படும். இதன் விளக்கம் என்னவென்றால், எனக்கு சொல்ற உன் ஸ்திரீ உனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள், என் மனைவி எனக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் தாய், தந்தை, சகோதரிகளோடு உறவாடி கொண்டிருக்கிறாள், மனதால் உறவாடி கொண்டிருக்கிறாள். எனக்கு தெரியாமலே என் மனைவி உடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி உற்ற உறவினரோடு உறவாடி கொண்டிருக்கிறாள், மனதால் உறவாடி கொண்டிருக்கிறாள், பேசணும்னு துடிக்கிறாள், பேசிக்கொண்டு இருக்கிறாள். அவள் வாதையை நானே குணப்படுத்துவேன். அவள் கொடுக்கிற வாதைகளை கடவுள் தான் குணப்படுத்துவார். அவளுக்கு வாதையை நானே கொடுப்பேன். வாதையை கொடுப்பேன், நானே கொடுப்பேங்கிறாரு. இப்போ நானே கொடுப்பாங்க, வாதையை குணப்படுத்த வாதையை கொடுப்பாங்க, குணப்படுத்துவார், அப்புறம் கொடுப்பாரு, அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்றாரு. பாவத்தின் சம்பளம் மரணம் அவளுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு?
24/2018 24/2018 சொல்ற பாவத்தின் சம்பளம் மரணம் கொடுக்குன்னு சொல்றாரு. 4 மாதம் சொல்றாரு. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 1 1 மாதம் இறக்குறார். 17 இறக்குறார். ஸோ பாவத்தின் மரணம் கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டாரு. மரணம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. 12/6/2018 அன்று முன்னாள் முதலமைச்சர் எம். ராமச்சந்திரன் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழக அரசு வழங்கிய பொது மன்னிப்பில் விடுதலாகி நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். 12 வீட்டுக்கு வந்துட்டேன். நான் 17/10/2012 என்று வீட்டில் இருந்த என் மனைவிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் உரைத்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். என் குமாரனுக்கு என்று நான் உன்னை தெரிந்தெடுத்து என் குமாரனுக்கு மனவாட்டியாக உன்னை நானே கொடுத்தேன். உன் தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகளை விட்டு விலகுவது உனக்கு நலமாயிருக்கும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுக்கிறேன். மறுதளித்தால் உன் ஆயுளை நானே எடுத்து விடுவேன். என் குமாரனுக்காகவே நான் உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுத்திருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், என் குமாரனுக்கு என்று நான் உன்னை தெரிந்தெடுத்து என் குமாரனுக்கு மனவாட்டியாக உன்னை நானே கொடுத்தேன். அந்த என் மனைவியை எனக்காக தெரிந்தெடுத்து எனக்கு மனைவியாக கொடுத்தது கடவுள் தான். அவர் சொல்றாரு, உன் தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகளை விட்டு வருவது நலமா இருக்கும். உன்னோட அம்மா அப்பா தம்பி தங்கை விட்டு வரா நலமா இருக்கும். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், சொல்லக்கூடிய வார்த்தை கீழ்ப்படி நடந்தீங்கன்னா உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுக்கிறேன். அம்மா அப்பா விட்டு விலகுன்னு சொல்ற என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் உன் ஆயுளை நான் நீட்டித்தும் கொடுத்தும் கொடுக்குறேன். மறுதளித்தால் முடியாது அப்படிதான் பேசுவேன் அப்படின்னா உன் ஆயுளை நான் எடுத்து விடுவேன். உன் ஆயுளை நீட்டித்தும் கொடுத்தும் கொடுக்குறேன். நான் சொல்லி கேட்டேன், அம்மா அப்படி பேசாம இருந்தீங்கன்னா வாய் நீட்டித்தும் கொடுக்குறேன். மறுதளித்தால் என் வார்த்தைக்கு அப்படியே மறுதளித்தால் உன் ஆயுளை நானே எடுத்துவிடுவேன் கடவுள் சொல்றாரு. மறந்து கொடுத்துருவேன்னு சொல்றாரு, எச்சரிக்கிறாரு. என் குமாரனுக்காகவே நான் உன் ஆயுளை நீட்டத்தும் கொடுத்துருக்கிறேன். நான் கேட்கறதுனால தான் இவன் முன்பிலே காப்பாற்றணுமே, நான் உங்களுக்கு கடைசி வாழணுமே சொல்லி எனக்கு நான் வேண்டுவதற்காகத்தான் என் மனைவி ஆயுளை கடவுள் நீட்டத்தும் கொடுத்துருக்கிறார். 11/11/2018 என்று என் மனைவியிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த சிந்தனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். Otarimeke tubida agit makut kerande tikiti mako tengi tikatimo tubita karakatan Wadi unai seda padutare maranam unak parade en kumaranakkaga esa kumaranakkaga உன் தாய் தகப்பன் சகோதரர்களை விட்டு விலகுவது உனக்கு நலமாயிருக்கும். ஆதியிலே நான் உனக்கு கூறியது நினைவூட்டுகிறேன். வாரை என்ன உனக்கு கொடுக்கப்பட்டது. என் குமாரன் குமாரன் உனக்காக வேண்டுகிறார். அவனுக்காக நான் உனக்கு இறங்குகிறேன். உன் ஆயுளை நீட்டித்தும் கொட்டித்தும் கொடுக்கிறேன். என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தால் மறுதளித்தால் உன் ஆவியை நானே எடுத்து விடுவேன். இதன் விளக்கம் என்னவென்றால், வாதை உன்னை சேதப்படுத்தாது, என் மனைவியை நோய் சேதம் ஏற்படுத்தாது, அந்த கையை போச்சு கால் போச்சு 10 பிடிக்கிறாங்க ஆகாது. மரணம் உனக்கு ஏற்படாது. மரணம் ஏற்படாது. என் குமாரனுக்காக நேசகுமாரனுக்காக எனக்காகத்தேன் நான் வேண்டுறேன். மனைவியை காப்பாற்றுங்க அப்பா காப்பாற்றுங்க எப்போ வேண்டிகிட்டு இருக்கேன் நான். அதனால சொல்றாரு, வாதை உன்னை சேதப்படுத்தாது, மரணம் உனக்கு ஏற்படாது என் குமாரனுக்காக. உன் தாய் தகப்பன் சகோதரிகள் சகோதரிகளை விட்டு வருவது நலமா இருக்கும். திரும்ப சொல்றாரு, உன்னோட அம்மா அப்பா தம்பி தங்கை விட்டு வர நலமா இருக்கும். ஆதியிலே நான் உனக்கு கூறியது நினைவூட்டுகிறேன். சொல்றாரு, 2-3 மாதம் சொல்றாரு, நினைவூட்டு ஞாபகப்படுத்துறேன். வாதையில் என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. வாதை என்னால் உனக்கு கொடுக்கப்பட்டது. என் மனைவியின் வாதை கடவுளால் கொடுக்கப்பட்டது. என் குமாரன் நேசகுமாரன் உனக்காக வேண்டுகிறான். அவனுக்காக நான் உனக்கு இறங்குகிறேன். நான் என் மனைவிக்காக வேண்டுறேன். என் குமாரன் நேசகுமாரன் உனக்காக வேண்டுகிறான் கடவுள் சொல்றாரு. அவனுக்காக நான் இறக்கம் காட்டுறேன். மேலே இறக்கம் காட்டுறேன். நீ உனக்காக இறங்க கிடையாது, என் குமாரன் மேலே இறக்கம் காட்டுறேன். உன் ஆயுளை நீட்டித்தும் கூட்டித்தும் கொடுக்கிறேன். என் வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தா
நான் வாயில நின்றுட்டு தான் கொடுக்குறேன். என் வார்த்தைக்கு நீ செய்ய கொடுத்த என்ன அர்த்தம்? உங்க அம்மா அப்பா சகோதர தம்பி கூட பேசாம இருந்தா உன்னை காப்பாற்றுவேன், அதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. மறுதளித்தால் உன் ஆவியை நானே எடுத்து விடுவேன். நான் சொல்ல கேட்கணும், போங்க கடவுள் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு உன்னோட அம்மா அப்பா தம்பி தொடர்ந்து பேசுனீங்கன்னா உன் ஆவியை நான் எடுத்துடுவேன் கடவுள் எச்சரிக்கிறாரு. பல முறை சொல்றாரு. சொல்லி இத்தனை தடவை இதை 19 தடவை சொல்லிட்டாரு. 14/12/2012 என்று வீட்டில் இருந்த என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். Dumitat itu mikir tehat kairan tu korban datang tini. Dumitat ikindir tu tu mata tu temma padera. Tu birra agita kuram taramo. Ni yen kumar yenes நான் உன்னோடு கூடவே வாதை என் நேசகுமாரத்திற்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதைகளை நானே குணமாக்குகிறேன். அவளோடு நான் கூடவே இருக்கிறேன். வேதனையை நான் நீக்குகிறேன். அவர் தாய் தகவன் சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர்களை அறவை விட்டு விலகிவிட வேண்டும். முடிவு பரியந்தம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் முடிவென்று நான் அவளோடு கூடவே இருப்பேன். மறுதளித்தால் அவளை விட்டு நான் விலகிவிடுவேன். இதன் விளக்கம் என்னவென்றால், நீ என் குமாரன் நேசகுமாரன் என்ற பேசுறாரு. நீ என் குமாரன் நேசகுமாரன் எப்ப சொல்ற வார்த்தை, எப்பவுமே சொல்ற வார்த்தை. நான் உன்னோடு கூடவே இருக்கேன், என் கூட கடவுள் கூடவே இருக்கிறார். உண்மை உண்மை உண்மை. வாதை என் நேசகுமாரத்துக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதைகளை நானே குணமாக்குகிறேன். வாதை என் நேசகுமாரத்துக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்டவரை நானே குணமாக்கிறேன். குணமாக்குறேன்னு சொல்ல குணமாக்குறேன் அப்படிங்கிறாரு. அவளோடு நான் கூடவே இருக்கிறேன். வேதனையை நான் நீக்குகிறேன். வேதனைப்பட்டு இருக்கா, நோய் அதிகமாகிடுச்சு, வேதனைப்பட்டு இருக்கா. எப்போ 14/12/2012 14/12/2012 தேதி மனசு வச்சுக்கோங்க. 14/12/2012 ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. வேதனையை நான் நீக்குகிறேன். இப்போ சொல்றாரு, அவள் தாய் தகப்பன் சகோதரர்கள் சகோதரிகள் உற்ற அவர்களை அறவே விட்டு விலகிவிட வேண்டும் முடிபந்தமும் எச்சரிக்கிறாரு. 14/12/2018 அவள் தாய் தகப்பன் சகோதரி சகோதரிகளை உற்றவர்களை விட்டு அறவே விட்டு விலகிவிட வேண்டும். முடிவன் சார்பை பேசக்கூடாது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் முடிபந்தமும் நான் அவளோடு கூடவே இருப்பேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தானா அவள் சாகிற வரைக்கும் நான் கூட கூட நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. மறுதளித்தால் அவளை விட்டு நான் விலகி விடுவேன். எனக்கு ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. 14/12/2018 சொன்ன வார்த்தை. உனக்கான அவளை எல்லாம் பார்த்தீங்கன்னா குணப்பட்டு வேதனையை போக்குறேன். ஆனாலும் அவள் அப்பா அம்மா தம்பி தங்கை அவற்றை அவனை கூட பேசக்கூடாது, கடைசி வரைக்கும் பேசக்கூடாது. என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முடிவு கீழ்ப்படிந்தால் அவள் நான் கூட இருப்பேன். மறுதளித்தால் அவளை விட்டு நான் விலகிவிடுவேன். விளைவுடன் என்றால் அவர்கிட்ட விளைவுடன் அர்த்தம். இது சொன்னது 14/12/2018. முதலாக என் மனைவிக்கு எச்சரிக்கை கொடுத்தது கடவுள் 14/12/2018 சொல்றாரு. எப்போ வரைக்கும்? 14/12/2018 வரைக்கும். ஒரு வருஷம் கரெக்டாக சொல்றாரு. நாலாம் கரெக்டாக வச்சு கடவுள் கரெக்டாக வச்சுப்பாரு. 14/12/2017 14/12/2018 வரைக்கும் எச்சரிக்கிறார். நலமா இருக்கும் நலமா இருக்கும் நலமா இருக்கும். இல்லைன்னா உனக்கு வாதை கொடுப்பேன், அதிக வாதைகள் கொடுப்பேன். இல்லைன்னா உனக்கு கூட இருக்க ஆவி எடுப்பேன், ஆவிலை முடித்து விடுவேன். நான் கடைசியில் நான் உனக்கு விளைவிடுவேன் சொன்னேன். கடைசியில் வார்த்தை உனக்கு விளைவிடுன்னு சொன்னார். பிறகு 14/12/2018 சொன்னார். கேட்கல. 15/16/17 17/12/2018 அவளுக்கு மயக்க விழுந்துடுறா. தூக்கிட்டு ராமச்சந்திரா ராமச்சந்திரா மெடிக்கலுக்கு கூட்டு போகிறோம். அங்கே வச்சுருக்கோம். நாங்கள் அங்கே வச்சுருக்கோம். நம்ம பணத்தை கறக்கிறதுக்கு அந்த ஆஸ்பத்திரி போர் ராமச்சந்திரா மெடிக்கல் பணத்தை கறக்கிறதுக்குன்னே அது அந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸும் காசு வாங்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அங்கே இருக்கிறார். 17/1/2019 மரணம் அடைகிறார். எப்படின்னா 12 லட்சம் வரைக்கும் பில் போடுறாங்க. நல்லா அந்த ஆஸ்பத்திரி நிலைக்கெல்லாம் கேட்டுக்கோங்க. அந்த ஆஸ்பத்திரியில் 12 லட்சம் வரைக்கும் பில் போட்டு அதுக்கு மேலே எங்களால் இன்சூரன்ஸ் போட்டு கட்ட முடியாத சூழ்நிலை உருவான உடனே அவளை எல்லாம் அதாவது உயிர்காக்கும் பெரிய வச்சுக்கிறாங்க. எல்லாம் அப்படி நிறைய பேர் அப்படித்தான். நான் உதவியா சொல்ல, நான் நிறைய பேர் அப்படித்தான் சாகுறாங்க. அந்த எமர்ஜென்சி ஐசியூன்னு சொல்லி C5 நினைக்கிறேன். அதுக்கு அங்கே போகிறப்போ கொண்டுருவாங்க. உயிர் பரமாக மிஷினை பொறுத்து அப்பப்போ உயிர் வரமாக காட்டிக்கிட்டு அந்த மருந்து வாங்கி உள்ள வச்சுக்கோங்க. கொடுக்கான்னு தெரியாது, ஏன் தெரியாது, என்ன செய்யணும் தெரிய மாட்டேன். மருந்து மெடிக்கலுக்கு போயிருன்னு நினைக்கிறேன். வச்சு 12 லட்சம் பில் போட்டுட்டு
ஆவியை எடுத்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. இயற்கை மரணம் அல்ல, செயற்கை மரணம், கொலை கொலை கொலை. இந்த கையில போட வேண்டிய டியூப்பாட்டுகளை மாத்திரம் கட்டாங்க. வலதுல டியூப் போட்டிருக்கோம் சார், அந்த அந்த இதுல வர்றதுக்கு, டிஸ்பிளே வர்றதுக்கு டியூப் போட்டிருக்கோம், அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் ரீடிங் வர்றதுக்கு, ப்ரெஷரு பிரீத்திங் வர்றதுக்கு போட்டிருக்கோம். அதனால நீ இந்த கை மாத்தம் கேட்டாங்க. சரின்னு சொல்லி மாத்திரம் சொல்லி மாத்துக்கினேன். 6:30 கேட்டாங்க, ஒரு 7 மணிக்கு கேட்டாங்க. சார் 7 மணிக்கு கேட்டாங்க, சரின்னு சொன்னேன். நான் ஒரு மணி கேண்டீன்ல இருந்தேன், நான் மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டாங்க. சரி 9 வரைக்கும் கூப்பிட்றாங்க, இப்போ 9 10 மணிக்கு கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க, யார் பொன்மணி அட்டெண்டர் யாரும் நான் போகிறேன்னாங்க. சரி சொல்லி முடிச்சிடலாம், கடை முடிச்சான். இதே மாதிரி தான் நம்ம அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு திருச்சி சேர்ந்து ஒரு குடும்பம் இருந்தது. அப்பா குடியில் ஒரு மகளும் மனைவி இருந்தாங்க. அந்தபடி சாயங்காலமே கூப்பிட்றாங்க, ஏம்மா இந்த மாதிரி அம்மா உங்கள் அப்பாவுக்கு வந்து நான் இந்த கை மாற்றன்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்கிறாரு. கூட்டமாக மனைவி சண்டை விட்டுட்டு இருக்கிறாரு. அந்த அம்மா எனக்கு சொல்லுவாங்க, பக்கத்தில் இருப்பாங்க, சொல்லுவாங்க என்னை கூட்டு போங்கன்னு. இவங்க இருங்க நல்லா குணப்படுத்திட்டு போங்கன்னு பணத்தை கறந்துட்டு கடைசி இந்த கையிலேருந்து அந்த கையை மாற்றன்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா அந்த அம்மா இந்த பொண்ணு கைது போட்டுருச்சு, கைது கூட வந்துருச்சு. கொஞ்சம் ஒரு 1 நாள் கழிச்சு கூப்பிட்றாங்க, ஒரு யாரையும் அந்த அட்டெண்ட் கூப்பிட்டு சீரியஸ்ன்னு போகுது, இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அதான் பொண்ணு அழுது, அன்கிள் எப்படி அன்கிள் ஒரு 1 மாதத்துக்கு மேலே அன்கிள் இந்த கையிலேருந்து கையில் மாற்ற சொன்னாங்க, நான் கைது போட்டு கொடுத்து வந்தேன், இப்போ செத்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுது. அதே மாதிரி மனைவிக்கும் ராமச்சந்திரா மெடிக்கலில் என் மனைவியை ராமச்சந்திரா மெடிக்கல் நிர்வாகம் கொலை செய்து விட்டது. இது காரணம் சாத்தான். எப்படின்னா கடைசியாக 14/12/2012 சொல்றாரு, அவளின் வார்த்தை கீழ்ப்படியவில்லை என்றால், மறுதளித்தால் அவளை விட்டு நான் விலகி விடுவேன், கடவுள் அவளை விட்டு விலகிறாரு. சாத்தான் அவளை புகுந்துடுறான். சாத்தான் புகுந்து 17/2019 அவள் ஆவி எடுக்கிறான். சாதாரண எடுக்க மாட்டான், கொலை செஞ்சாதான் எடுப்பான், தற்கொலை பண்ணாதான் எடுப்பான், யாரை அடிச்சு கொண்டாதான் எடுப்பான். இவங்க டியூப்பை உருவி சாகிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஏன்னா பஸ் வச்சு புண்ணியில் வருமானம் கிடைக்காது, 12 லட்சம் வாங்கியாச்சு, நம்ம கறக்க முடியாது, காலை காய் பண்ணி விட்டாங்க. ராமச்சந்திரா மெடிக்கலுக்கு ஒரு கொலைக்களம். அது ஒரு மெடிக்கல் உயிரை சில பேர் காப்பாற்றலாம், ஆனால் பணம் உள்ள போனால் பணத்தை கறந்துடுவாங்க. தயவுசெய்து எல்லாம் விசாரித்து பார்த்துங்க. நான் போனப்ப சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க, எங்கே சேர்த்துருக்கீங்க மனைவியை ராமச்சந்திரா, அங்கேயும் போனீங்க, எல்லாமே நிறைய ஒரு 10 வருஷம் சொல்லியிருப்பாங்க, பேசணும்னு சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் போனீங்க, எங்கே போனீங்கன்னு இப்போ எல்லாம் அனுப்பிடுறேன். நான் சொல்கிறேன், நான் முடிஞ்ச மாதிரி கேஸ் போட்டுக்கிட்டோம், நான் சாட்சி சொல்கிறேன். நான் பூரா ஒரு நாள் பிளட் எடுத்துருக்கு 1 லட்ச ரூபா, ஒரு நாள் பிளட் எடுத்துருக்கு 1 லட்ச ரூபா பில் போட்டிருக்கான். எதுக்காக என்கிட்ட இருக்கு, ஒரு நாள் பிளட் எடுத்துருக்கு, ஒரு பெண்ணுக்கு பிளட் எடுத்துறதுக்கு 1 லட்ச ரூபா பில்லு. கொள்ள என் தேவனாய கர்த்தர் கடவுள் அந்த ஆஸ்பத்திரிக்கு கர்த்தர் நீட்டுவார். அந்த ஆஸ்பத்திரி அழிந்து போகும் ஒரு காலகட்டத்தில் ஒளிந்து அந்த கட்டணம் போல இடிஞ்சு போகும். எந்த வகையில் பார்த்துக்குள்ளார், நான் பார்க்க மாட்டேன். எனக்கு மட்டும் வேலை கிடையாது, இது நிறைய ஜனங்களுக்கு எல்லாம் விசாரிங்க, ஒரு என்கொயரி விசாரிங்க, எல்லாம் சொல்லுவாங்க. மக்களை கூட்டுவாங்க, தீர்மானத்தை எல்லாரும் கூட்டு விசாரிங்க, எல்லாம் சொல்லுவாங்க. எனக்காக சொல்லலை, என் தேவனாய கர்த்தர் கடவுள் என் மனைவி மேல் பிரியமா இருந்தார், எனக்காக பிரியமா இருந்தார். அவள் தாய் தப்பன் சகோதரர் சொல்லிட்டு விலகாத காரணத்தினால் அவள் என்ன காரணம் என்னென்றால், அவள் அனைவரும் என்னோடு பேச மாட்டார்கள், எனக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள், அவள் யாருமே என்னை சிறை வந்து பார்க்க வரல. என் மாமனார் மனைவியின் தகப்பனார் மட்டும் ஒருத்தர் பார்க்க வந்தார், ஜாமீன் கைது போட்டு வந்தார், மற்ற யாருமே பார்க்க வரல. அவர் எனக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். உனக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டால் அவருக்கு நான் செயல்பட்டு கடவுள் சொன்னார். எனக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள், கடவுள் அவருக்கு செயல்பட்டார். என் மனைவின் ஆவியை எடுத்து இந்த கர்த்தர் கடவுள் முதல்ல சொன்னார். 14/12/2017 சொல்லிட்டு வந்தார். 17/1/2019 அவை எடுத்தார். ஒரு ஆண்டுக்கு பிறகு அவிழ்த்து விட்டார். என் தேவனாய கர்த்தர் கடவுளை தீர்க்கதரிசனம் இடைவெளி இருக்கிறது. அனைத்தையும் போட்டிருக்கேன், நான் அனைத்தையும் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் மாமனி மாற்று போட்டிருக்கேன். பாருங்க, தொடர்ந்து பாருங்க. 17/1/2019 என் மனைவி இறக்கிறார். 4 நாட்கள் என் கடவுள் என்ன பேசலை, விலகிட்டார். சடங்கு பண்ணணும்ல, அந்த 3 நாள் சடங்கு இருக்குல்ல, 4 நாள் கழித்து 22/1/2019 என் தேவனாய கர்த்தர் என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறுகிறார். 22/1/2019 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். शक्तिमे एकित मागित परिबदटनरा कटा कोमिदका தொட்டும் கேபோதுமே உன் ஸ்திரியானவள் ஆவியை எடுத்தது சாத்தான். அவளுக்கு விரோதமாகவே அவன் செயல்பட்டான். ஆவி என்னிடம் வந்து விட்டது. ஆத்மா உன்னோடு கூடவே இருக்கிறது. உன் குமாரனோடு
கொடுமை இருக்கிறது. மரணம் அவளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதன் விளக்கம் என்னவென்றால், உன் ஸ்திரீயானவள் ஆவி எடுத்து சாத்தான், என் மனைவி ஆவி எடுத்து சாத்தான் சொன்னா இல்லையா? கடவுள் ஆவி எடுத்தால் இயற்கை மரணம், சாத்தான் ஆவி எடுத்தால் செயற்கை மரணம். கொலை, தற்கொலை, விபத்து, தீ விபத்து, ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட் எல்லாமே சாத்தான். ஸோ என் மனைவியை ராமச்சந்திரா மெடிக்கல் நிர்வாகம் கொலை செய்து விட்டது. அவளுக்கு விரோதமாகவே அவன் செயல்பட்டான், சாத்தான் செயல்பட்டான். ஆவி என்னிடம் வந்து விட்டதுதான் மிக முக்கியமானது, எல்லாத்தையும் புரியாது. ஆவி என்னிடம் வந்து விட்டது, பரமண்டலம் போயிடுச்சு, பிதாவிட போயிடுச்சு. ஆத்மா உன்னோடு உலாவுகிறது, உன்னோடு கூடவே இருக்கிறது. ஆத்மாங்க சுத்திட்டே இருக்கு சொல்லுவாங்கல்ல, ஆவி மேல போய் ஆத்மா அப்படியே உலாவிட்டே சொல்லுவாங்கல்ல. ஆவி என்னிடம் வந்து விட்டது, ஆத்மா உன்னோடு கூடவே இருக்கிறது. உன் குமாரனோடு என்ன 2 மகள்களும் மகனோடு கூடவே இருக்கிறது. மரணம் அவள் கொடுக்கப்பட்டு விட்டது, மரணம் அவள் கொடுக்கப்பட்டு விட்டது. முடிச்சிட்டார் கடவுள். என் மனைவியின் மரணத்தை முடித்து விட்டார், ஆவியை மேலே எடுத்து விட்டார். எதற்காக? நான் துறவியாக இருந்து பணி செய்ய வேண்டும். அதற்காக சொல்லார், இந்த மாமனிதன் துறவியாக இருந்தால் பணி செய்யணும், கடவுளின் பணி செய்யணும். இதை குறித்து நாஸ்டாமஸ் என்னும் பிரெஞ்சு தீர்க்கதரிசி 1553 எழுதி வச்சிருக்காரு, தெரிந்து கொள்ளுங்கள். என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்ன சொன்ன தீர்க்கதரிசி அனைத்தும் நிறைவேறி இருக்கிறார். அடுத்த எபிசோடு நான் போட போகிறது கலைஞர் மரணம் அடைவதற்கு முன்பாகவே மரணத்தை குறித்து கூறிய தீர்க்க தரிசனம். மரணம் அடைவதற்கு முன்பாக மரணத்தை குறித்து கூறிய தேவனாய கர்த்தர் கூறிய தீர்க்க தரிசனம் ரெண்டையும் போட்டிருக்கிறேன் நான். அடுத்ததாக நடிகர் விவேக் மரணம் அடைந்த பிறகு மரணத்தை குறித்து என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்க தரிசனம் அடுத்த எபிசோடு பார்க்கலாம். எனவே தயவு செய்து உலக ஜனங்களே, இந்த ஜனங்களே, தமிழ்நாடு ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றோடு தொடர்ந்து பாருங்கள், பார்த்து அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.